நாங்க சண்டே கூழ் ஊத்த போறதுனால, சாட்டர்டே நைட்டே வந்து இத வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். கூழ் இதெல்லாம் நான், எங்க சித்தப்பா அண்ட் எங்க அத்தை சேர்ந்து தான். ஸோ இது பார்ட் 1 விளாக். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்து பூஜை ஒர்க்லாம் பண்ணிட்டு, கூழ்லாம் வந்து கரைச்சு வச்சுக்கிட்டோம். அண்டு கருவாட்டு குழம்பு, முருங்கீரை, கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் வந்து உருண்டை இதெல்லாமே பண்ணிட்டோம். ஸோ பூஜை பண்ணிட்டு இலை போட்டு பூஜை பண்ணிட்டக்கப்புறம் தான் வந்து கூழ் ஊத்தணும். ஸோ வெளிய போய் 3 கல் வச்சு விளக்கெல்லாம் ஏத்திட்டோம். ஸோ கூழ் ஊத்துறதுக்காக எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அத்தை ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ போன வருஷம் என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. எதுவுமே தெரியல. எங்கனாலுமே சரியா பண்ணி கும்பிட முடியல. இந்த வருஷம் நாங்க எல்லாமே சூப்பரா பண்ணி நல்லபடியா கும்பிட்டோம். பிகாஸ் என் பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் வீட்லருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபேமிலியா நல்லா இருந்துச்சு இதுவுமே. அண்ட் இந்த மாரி 3 இலை போட்டு அந்த படையல்லாம் வச்சு இப்படி கும்பிட்டு தான் வந்து கூழ் ஊத்துவோம் நாங்க எப்பவுமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருமே கும்பிட்டு முடிச்சிட்டக்கப்புறம் நாங்க நடுவுல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். வெளிய போய் கூழ் குடிக்க போயிட்டோம். ஸோ என் குட்டி பசங்க 2 பேரும் வந்து இந்த டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈவினிங் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்ட் 2 விளாக்ல பார்க்கலாம்.